வணக்கம் டு கோவை போஸ்ட் வியூவர்ஸ். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், குழந்தைகள்லாம் சந்தோஷமாக விளையாண்டுருக்குறாங்க. பார்க்கும் பொழுதே மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும் பொழுது அப்போல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். பல பேர் சேர்ந்து விளையாண்டுருந்தோம். யாராவது ஒருத்தர் திட்டினாலும் நம்மளுக்கு ஆறுதலாக பேசுறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அது எதுக்காக இதை பற்றி சொல்கிறேன்னாங்க, இன்னொரு 1 மாதத்தில் 2 மாதத்தில் நம்ம 10th and 12th ரிசல்ட்ஸ் வரும். வந்த உடனே அன்ஃபார்ச்சுனேட்லி சில குழந்தைகள் தாங்க எதிர்பார்க்கிறது மாதிரியோ அல்லது விருப்பப்பட்ட மதிப்பெண்களோ வராமல் போகலாம். வருஷம் நம்ம பார்க்குறோங்க, ரிசல்ட் வர டைமில் குழந்தைகள் பாவம் சிலர் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வரல அல்லது விருப்பப்பட்ட மார்க் வரலைன்னா தவறான முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிடுறாங்க. அதை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும் பொழுது வருத்தமாக இருக்குது. ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ பண்ணுறோம் கோவை போஸ்ட்டோட. ஏன்னா இப்போ இருந்தே நம்ம குழந்தைகளை தயார்படுத்தணுங்க. அதாவது வாழ்க்கையில் தோல்விகள் சாதாரணம். ஒருத்தருடைய சராசரி வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்போம். ஆனால் அது முடிவு இல்லை அப்படிங்கிற உண்மை. ஏன்னா அதுதான் உண்மை. அதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இப்போது இது எதனால் பண்ணுறாங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று கேட்டஸ்ட்ரஃபைசேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான திங்கிங். அதாவது ஒரு சின்ன விஷயத்தையே பெரிதுபடுத்துறது. உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிருச்சு, அதனால் எனக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்காது, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்காது, அது கிடைக்காததுனால என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கையை தோல்வி, அந்த தோல்வி என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுவாங்க. ஒரு ஹோப்லெஸ்னஸ் உருவாகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி தவறான முடிவுகள். சில நேரத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் போய் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி தவறுகள் நடந்துடும். இப்போது பெற்றோர்கள் உறவினர்லாம் எதுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னாங்க, குழந்தைகள் நடந்துக்கிற விதம் இந்த மார்க் வர டைமில். இப்போ எல்லாம் சகஜமாக பேசிகிட்டு இருக்கிற குழந்தைகள் திடீர்னு இப்போ பேசுகிறத குறைச்சிட்றாங்க. அல்லது முன்னாடி நல்லா விளையாண்டுருந்த குழந்தைகள் இப்போ விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, தனியாக ரூம்லேயே இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் அதிகம் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளே நிறையா ஓடிட்டுருக்கும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கேட்டுறது நல்லது. என்னப்பா ஏதாவது சோகமாக இருக்கா, பயமாக இருக்கா, அந்த மாதிரி நாமளே கேட்டு அந்த குழந்தைகளுக்கு தைரியம் கொடுத்து நம்பிக்கை ஊட்டணும். அப்புறம் இந்த சூசைடல் டெண்டன்சி பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு டிப்ரெஷனால் வரும். டிப்ரெஷனில் உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா டிப்ரெஷனில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது எந்த முன்னாடி சொன்ன மாதிரி எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாரு கூடயும் பேச பிடிக்காது, இந்நேரம் ஒரு வித சோகத்தில் இருப்பாங்க, அடிக்கடி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷன் கொஞ்சம் நாளாக இருந்து அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அதிகமாகும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் வரும். அதனால் இது பண்ணலாம். அதற்கும் இந்த எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறதுல இம்பல்சிவாக பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்தவித பிளானும் முன்னாடி இருந்திருக்காது. முன்னாடி நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. திடீர்னு மார்க் வந்துச்சு, மார்க் குறைஞ்சிருச்சுங்கும் பொழுது அந்த ஒரு நிமிஷம் அந்த கேட்டஸ்ட்ரஃபைசேஷன் சொல்கிற மாதிரி அந்த மார்க் குறைஞ்ச ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க எண்ண ஓட்டங்கள் பயங்கரமாக மாறிடும். அதான் சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போனாலும் எனக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்காது, நல்ல காலேஜில் கிடைக்காது, அதனால் என்னுடைய இது வாழ்க்கை தோல்வி, இந்த மாதிரி தோல்வியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அவமானம், இந்த மாதிரி எல்லாமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு தவறான முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த நேரத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிற குழந்தைகள் கூட ஏன் திடீர்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அதிர்ச்சி அடையாமல் அந்த மாதிரி மார்க் வரும்பொழுதே நம்ம குழந்தைகள்கிட்ட நம்பிக்கை விட்ட மாதிரி பேசி நாம தான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். அப்படி குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேங்க. முதல் நல்லா அன்பாக இருக்கிற அடல்ட் யாராவது, அப்பா அம்மா மாமா அத்தை சொந்தங்களில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தோல்வியான மாதிரி இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி மனசு விட்டு பேசுனீங்கன்னா பெரியவங்க உங்களை நல்லா பாதுகாத்து இது பண்ணுவாங்க. சில நேரங்களில் திடீர்னு அந்த இம்பல்சிவ் இது வரும்பொழுது நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களை கவனிங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரும் பல தோல்விகள் சந்தித்தவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த தோல்வியிலிருந்து மீண்டு. இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போ IPL நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம விராட் கோலி தோனியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் அவங்க சந்திக்காத தோல்விகளா? இந்தியா டீம் எடுத்துக்கங்க, நம்ம ஃபைனல்ஸில் பல தடவை தோற்றுருக்கோம். இருந்தாலும் நம்ம திருப்பி விளையாடுறோம் இல்லையா? அதுதான் முக்கியம். விளையாடுறது தான் முக்கியம். வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக 2மே கிடைக்கும். தொடர்ந்து நம்ம விளையாடுறோமாங்கிறதான் கேள்வி. அதுபோல் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். நடுவில் வெற்றி தோல்விகள் வரும். அதை வச்சு எந்த பெரிய முடிவும் எடுத்துட வேண்டியது இல்லைங்க. படிப்பு முக்கியம். ஆனால் மதிப்பெண்கள் ஒருவருடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதில்ல. இன்றைக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் வெற்றி நிச்சயம். இதுதான் உண்மை. திருப்பி உலகத்தில் ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை.
உழைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. அதனால் நம்ம உழைக்க தயாராக இருப்போம். மார்க்கை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள்.